ரொம்ப சின்ன உயிரினமா இருக்கிற எறும்புக்கு ஒரு அபார சக்தி இருக்கு. தன் உடல் எடையை விட 50 மடங்கு அதிக எடைய எறும்புகளால சுமக்க முடியும். இது மாதிரிதான் மனசும். ரொம்ப இலகிய மனசு கூட கற்பனை கெட்டாத அளவு பாரத்தை சுமக்க கூடியது. மனம் சுமக்கும் பகிர முடியாத உணர்வுகள் என்னும் பாரத்தை இறக்கி வைக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0433063294 044304227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் வெங்கடேஷ் மதன் மற்றும் மனநல ஆலோசகர் வசந்தி பாபு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இப்ப நம்ம கூட பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. என்னோட அம்மா எடுத்துட்டாங்க, 1 மாசம் ஆகுது. சரி. நான் எல்லாரும் இருக்கும்போது எனக்கு அம்மாவோட ஞாபகம் வரல. சரி. என்னோட ஹஸ்பண்டும் குழந்தைங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னா எனக்கு அம்மா ஞாபகம் இருக்கு. சரி. அது என்ன மேடம் பண்ணணும்? சரிங்கம்மா. வசந்தி பாபு. அம்மா, நீங்க எல்லாரும் இருக்கிறப்ப அந்த நினைவு இல்லன்னு சொல்றீங்க. சோ உங்களால நீங்க வேலைக்கு போறீங்களா? மேடம் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேடம். சோ நான் வேலைக்கு போக சொல்ல, ஆனா உங்க கணவனும் உங்க குழந்தைங்களும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலை ஏதாவது பார்க்கலாம். ஒரு சின்ன டெய்லரிங் மிஷின் வாங்கி போட்டு உங்க பிளவுஸ நீங்க தச்சுக்கலாம். இல்ல கோயிலுக்கு போலாம், பழைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னா ரொம்ப நாளா பார்க்க முடியாத உறவினர்களை போய் பார்த்துட்டு வரலாம். அம்மா கூட பிறந்த சித்தி பெரியம்மா யாராவது இருப்பாங்க. அந்த இழப்பை ஈடுகட்ட விட்டு போன உறவுகளை, ரொம்ப நாள் தள்ளி போன உறவுகளை புதுப்பிச்சுக்கலாம் நீங்க. சோ இல்லாட்டினா நீங்க என்ன பண்ணலாம், வீட்டுல உங்களுக்கு வருமானமும் வரும், இந்த பிரச்சனையும் குறையும். அதே நேரம் உங்களுக்கு வெற்றிடம் இல்லாம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பார்ட் டைம் ஒர்க்குக்கு நீங்க போகலாம். நான் பணத்துக்காக சொல்லவே இல்லை, உங்களோட இந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு பிடித்த வேலையாக ஒரு மார்னிங் 10க்கு போயிட்டு 1 o'clock வீட்டுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா, அப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இந்த மாதிரி எண்ணங்களை இப்படிதான் நம்ம ஃபில் பண்ண முடியும். இன்னொன்னு நினைச்சுக்கோங்க, எப்படி பிறப்ப நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி இறப்பையும் நம்ம இயற்கையா ஏத்துக்கணும். அடுத்த வர விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போய் நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? அம்மா, வசந்தி பாபு சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க தனிமையில இருக்கும்போது அந்த தனிமையை போக்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு சில வழிகள் அவங்க சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். டாக்டர், இப்ப தனிமை அப்படின்றது சில பேருக்கு பிடிச்ச விஷயமா இருக்கு. சில பேர் அதை போக்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அது பிடித்தமான விஷயமா இருக்கும்போது அவங்க அதை என்ன காரணத்தினால சில பேர் தனியா இருக்கிறதே பிடிக்குது, இந்த குரூப்பா இருக்கிறத விட. அதாவது தனிமைக்கு பிடிப்பதற்கு காரணம் ஒரு காரணம் இல்ல. அதாவது நான் பிறந்ததுல இருந்து சில காரணங்கள் இருக்குது. என்னுடைய உடம்பமைப்புல சில மாற்றங்கள் இருக்கும். சில பேர் ஃப்ரெண்ட்ஸே இல்லாம இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸே பிடிக்காது, தான் உண்டுன்னு இருப்பாங்க. சோ இதை நாங்க பர்சனாலிட்டின்னு சொல்றோம். அதாவது ஆளுமை தன்மை. சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாது, தான் வேலையை தான் மட்டுமே பாத்துக்கணும், யாரு கூடயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் அப்படி இருக்கிறது என்பது சம்டைம்ஸ் எப்போதுமே அது இதா இருக்காது. நம்மளுக்கு எப்போதுமே அது ஒரு பாதுகாப்பை கொடுக்காது. ஏன்னா ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சில நண்பர்கள் கூட்டம் இருந்தாதான் நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த இங்கிலீஷ்ல நாங்க ஸ்கிஷாய்ட் பர்சனாலிட்டின்னு சொல்றோம். அதாவது ரொம்ப இது ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது ஷேர் பண்ணிக்க ஆள் இல்லாம இருப்பாங்க. பட் அது ஒண்ணுதான் பெரிய, அது மட்டும் இருக்கிறனால அவங்க பெரிய சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கணும் கண்டிப்பா அவசியம் இல்ல. சம்டைம் அவங்க அந்த ஆளுமையை வச்சே அவங்க வின் பண்ணி அவங்க லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸோடய வின் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. சோ இது அவங்க ஆளுமையா இல்ல இப்பதான் ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த தனிமை வருதான் நம்ம யோசிக்கணும். பிறந்ததுல இருந்தே அந்த மாதிரி இருக்காங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்காது. நடுவுல அந்த பழக்கம் வருது, யாரு கூட அவாய்ட் பண்றாங்க, யாரு கூட இன்டராக்ட் பண்ணல என்பது கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம். ஒரு மருத்துவரை கொண்டு அணுக வேண்டும். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது என்பது எப்போதும் சேஃப். பட் அதுக்காண்டி ஓவர் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அலமுறது நெஞ்ச மாதிரி ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டாலும் கஷ்டமா போயிடும். எதுலையுமே ஒரு லிமிட்டோட இருந்துகிட்டா எப்போதுமே வாழ்க்கையில ஒரு சேஃபா இருக்க முடியும். வசந்தி பாபு, இப்ப பொதுவா ஏதாவது ஒரு உடல்நிலை பாதிப்போ இல்ல மனசு பாதிப்போ அதுக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறாங்க. ஆனா அதை எடுக்கும் போது அந்த மருந்துகள் நம்மள சரி செய்யறதை விட நம்ம மனசுல இதை எடுத்துக்கிறோம் நமக்கு சரியாயிடும் அப்படின்ற தாட் இன்னும் அதிகமா அவங்கள சரி செய்யும் இல்லையா? சோ இத நம்ம எடுத்துக்கிறோம், ஆனா நமக்கு சரி ஆகாதுன்னே நினைச்சிட்டு பண்ணும்போது அது இன்னும் குறைவா தானே இருக்கும். இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி அதை போக்கிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படி வளர்த்துக்கணும்? சமீபத்தில் ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய நோய், ஒரு கேன்சர் மாதிரி ஒரு நோயில வந்தவங்க பாசிட்டிவா இருக்கிறவங்க ரொம்ப நாள் இந்த நோய் எதிர்த்து போராடி இருக்கிறாங்க. இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சு சொல்லிருக்கிறாங்க. என்னதான் மருந்து எடுத்துட்டு ஹீமோ போய் எல்லாம் பண்ணாலும் நம்மளால முடியும், இது ஒரு நோய், இதில் போராட முடியும், போராடினவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க.
அத பத்தி பாக்குறப்போ பிசிக்கலா அனாட்டமிக்கலா எப்படி இருந்தாலுமே வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் சொல்லுவாங்க. என்னால முடியும் நினைச்சனா பெரிய பாறாங்குளம் கூட தூக்க முடியும். என்னால முடியாதுன்னு நினைச்சா ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து போட முடியாது. அதனால மெயினா ஹெல்த் கவுன்சிலிங் வர்றப்போ அவங்க கிட்ட சொல்றது நோயோட தன்மையை டாக்டர் சொல்லிடுவாங்க. அதை எதிர்த்து உங்களால போராட முடியும். இது வந்ததுக்கு நீங்க எப்படி எதிர்த்து ஃபேஸ் பண்ண போறீங்கன்னா அப்படி வந்து நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா வந்து இருக்கிறவங்க நோயையும் எதிர்த்து போராடி சக்சஸ்ஃபுல்லா, அதாவது அந்த லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறது அது வந்து ரிசர்ச் மூலம் நிரூபணம் ஆயிருக்குது கட்டாயமா. அடுத்ததா நம்ம கூட சென்னையில இருந்து பிரியா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரியா. பிரியா வணக்கம்மா. சொல்லுங்க பிரியா. சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க பிரியா, கேக்குது. அவங்க இணைப்புல இல்ல. அடுத்ததா பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. மேம் இப்போ நான் என்னோட பிரதர் பத்தி சில டீடைல்ஸ் கேட்கணும், அதுக்காக தான் கால் பண்ணிருக்கேன். கொஞ்சம் சத்தமா பேச முடியுமாமா? பேசலாம் மேம். என்னோட அண்ணனை பத்தி சில டீடைல்ஸ் கேட்கணும். சரி. எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆயிடுச்சு. சரி. இதுக்கு முன்னாடி 10 yearsக்கு முன்னாடி எங்க அண்ணன் ஒரு பொண்ணு லவ் பண்ணா. அப்புறம் அந்த பொண்ணுக்கு நாங்க எல்லாரும் எங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து மேரேஜ் பண்ணலான்னு போது பொண்ணு வீட்டு சைடு ஒத்துக்கல. இப்ப அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பொண்ணு அப்படியே இது வரைக்கும் ஒரு 4 பொண்ணு வரைக்கும் அவன் லவ் பண்ணிருப்பான். இப்பயும் அவன் திருந்தவே இல்லை. இப்போ ஒரு 1 monthக்கு முன்னாடி அவனுக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணிருந்தோம். பட் அப்ப கேட்கும் போது நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா. சோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் எங்களுக்கு தெரியல மேம். சரிங்கம்மா. டாக்டர் இந்த மாதிரி அதாவது சம்டைம்ஸ் இது வந்து அவருடைய ஆளுமையா இருக்குமா. லவ் பண்ணுவாரு, அவருக்கு மேரேஜ் என்பது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஏன்னா மேரேஜ் வந்து பாசிட்டிவா இருந்தாலும் சம்டைம் பாசிட்டிவ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். சோ மேரேஜ் அடுத்தவன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், நம்ம குடும்பத்தை நடத்தணும் அப்படின்றதுக்காக அவர் தள்ளி போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் அவாய்ட் பண்றாரு. ஏன்னா ஒரு பெண்ணை பார்த்துட்டு நீங்க சரின்னு இல்ல, அடுத்த பொண்ணு 4 பெண்ணு பார்த்த பிறகும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டுறதுனால எனக்கு என்னவோ அவர் வந்து கல்யாணத்தை தள்ளி போடுறாரு, இல்ல அவாய்ட் பண்றாரு, அந்த மாதிரி தான் இருக்கு. சோ நீங்க டீடைல்டா அவருக்கு வந்து சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏனென்றால் சம்டைம் ட்ரிங்க்ஸ் ஹேபிட்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து ட்ரிங்க்ஸை மறைச்சிருவாங்க, வீட்டுல சொல்ல மாட்டாங்க. ட்ரிங்க்ஸ் இருந்துட்டு நம்ம கல்யாணம் பிறகு எப்படி நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்க முடியாது, நான் வீட்டு குடும்பத்தை பார்க்கணும், நம்மளால செலவு பண்ண முடியாது என்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சம்டைம்ஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் வேற சில மேஜர் மனவியாதி கூட இருக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா அவர் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர்கிட்ட கூட்டு போய் கண்டிப்பா அசஸ்மெண்ட் பண்ணுங்க. அவர் ஆளுமையா இல்ல வேற ஏதாவது மனவியாதையான்னு பார்த்த பிறகுதான் அதுக்கான வைத்தியங்களை பண்ண முடியுமா. அம்மா, உங்களுடைய சகோதரர் திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கறத டாக்டர் சொன்னாரு. நீங்க அவரை ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத அவர் உங்களுக்கு சொல்லுவாரு. அடுத்ததா சேலம்ல இருந்து ஜோதி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜோதி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜோதி. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேரு ஜோதிங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசணும். பேசலாமா, சொல்லுங்க. என் பேரு ஜோதிங்கம்மா. எங்க 2 குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க. சரி. எங்க வீட்டுக்காரர் லாரி டிரைவருங்கம்மா. இப்ப ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிட்டாரு. சரி. ஹலோ கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிட்டாருங்க மேடம். 4 மாசம் ஆகுது. சரி. ஒரே மனசு கவலையா இருக்குது. பிள்ளைங்களை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே கவலையா இருக்கு. எதிர்காலத்துக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மனசு ஒரே குழப்பமா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியலங்க மேடம். அதான் போன் பண்ணேன். சரிங்கம்மா. வசந்தி பாபு. ஜோதி, ஆக்சுவலா உங்க கணவர் போனது ரொம்ப கவலைக்கான விஷயம். அதை வந்து மறக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஆனா இப்ப வந்து உங்க குழந்தைகளுக்கு யார் இருக்கா? நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. சோ உங்க அப்பா அம்மா 2 வேலையும் 2 பொசிஷனும் நீங்க எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எவ்வளவு மன தைரியம் வேணும். அது 2 பெண் குழந்தைங்க வேற சொல்றீங்க. அந்த பசங்களை வந்து நல்லா வளர்த்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. சோ இந்த வேதனை வந்து மறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு தான் ஆகணும். ஒரு வேலை பார்க்கணும், மன தைரியம் ஏற்படுத்திக்கோங்க. நான் 2 குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவா இருக்க வேண்டிய கடமை இருக்கு, கடவுளே தைரியம் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணால் நினைச்சா முடியாது எதுவுமே கிடையாது ஜோதி. நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வேதனையில இருந்து வெளியே வந்து ஒரு சின்ன வேலைக்கு போங்க. அங்க இருக்கவங்கள பாக்குறப்ப இந்த வேதனை மறையும். அப்ப 2வது பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்,
இறந்து போன விஷயத்த மறந்துட்டு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், உங்க கூட பிறந்த அண்ணா இல்லாட்டினா உங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் எப்படி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு பாசிட்டிவான பீப்புளோட சேருங்க. குழந்தையோட எதிர்காலத்தை நினைங்க, இந்த நிகழ்காலத்தை நினைங்க. இறந்த காலத்தை மறந்து போனீங்கன்னா உங்க குழந்தையோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும், நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஜோதி, வசந்தி பாபு சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்களும் உங்க கணவரும் அவர் உயிரோட இருந்தப்போ நம்ம குழந்தைகளை இப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு பேசிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளை வளர்த்து கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடலாமா? அடுத்ததா பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேடம், நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். பேசலாமா? சொல்லுங்க. நான் 2 years முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். சரி. ரெண்டு வீட்லயும் சம்மதம் பண்ணி தான் பண்ணி வச்சாங்க. மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுல ரொம்ப கூட பேசாம, அதுக்கப்புறம் அவங்க என்ன பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல மேரேஜ் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சது. காலப்போக்குல எங்களே ரொம்ப நாளா பேசாம ஒரே வீட்டுக்குள்ளே பேசாமே இருந்தோம். ஹலோ, சொல்லுங்கம்மா. கேக்குது. பேசாமயே இருந்தோம். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் 7 months எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமும் என் கூட அவங்க வீட்டுல இருந்து யாருமே எந்த தொடர்பும் இல்லை. என் ஹஸ்பண்ட் மட்டும் போன்ல பேசிக்குவாங்க. பார்க்கவும் வரல, எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் தனிச்சுட்டு நான் வந்துட்டேன். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. அது எப்படி தீர்க்கலாம்? என் ஹஸ்பண்ட் எங்க வீட்டோட எந்த தொடர்பும் இல்ல. என் கிட்ட மட்டும் பேசிக்கிறாங்க, என் கூட பசமா இருக்காங்க. பட் என் ஃபேமிலியோட யாருக்குமே பேசுறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் தனியா இருக்கனால என் வீட்டுக்கும் என் அம்மா வீட்டு சைட்ல இருந்து யாருமே இங்க வர மாட்டேங்கிறாங்க, வரக்கூடாது. அவங்க வீட்டு சைட்ல இருந்து யாரும் வர்றதில்ல. கை குழந்தை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அது எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த பாருங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கும் போது சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதாவது லவ் மேரேஜ் வெளிநாட்டுல காமன், நம்ம இந்தியாவில அது எப்படினாலும் ஒரு டார்க் பாயிண்ட் மாதிரி தான். அவங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க, உங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. சோ இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ரொம்ப தேவையானவர் உங்க கணவர் மட்டும்தான்மா. உங்க கணவர் உங்களுடன் எப்படி இருக்காரு அதுதான் நீங்க பாக்கணும். கணவருடைய அம்மா அப்பா இல்ல என்னுடைய அம்மா அப்பாக்கா நான் வாழ என்பது முடியாது. சோ உங்க கணவர் உங்களிடம் பாசமா இருக்கிறாரா, அவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தாலே இந்த பிரச்சனை பெருசா ஆகாது. நீங்க எதிர்பார்த்துட்டீங்கன்னா, ஐயோ மாமியார் எனக்கு அம்மா மாதிரி இல்லையே, நாத்தனார் என்னுடைய அக்கா மாதிரி இல்லையே, இல்ல என் அம்மாட்ட அவர் பேசணுமோ, இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கதான் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும். சோ நீங்க எதிர்பார்ப்பை குறைச்சிட்டீங்கன்னா இந்த காலப்போக்குல உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இன்னும் கொஞ்சம் வர வர பாண்டிங் அதிகமாக இந்த பிரச்சனை பெருசாவே தெரியாது. ஒரு ஸ்டேஜ்லயே உங்க வீட்டுல இருந்தும் அவங்க வீட்டுல இருந்தும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சோ நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு இப்போதைக்கு மெயினா இருக்க வேண்டியது உங்க கணவர் மட்டுமே. அவர் உங்களுக்கு நல்லா இருக்கார். சோ போட்டு குழப்பிக்காம இருங்க. காலப்போக்குல கண்டிப்பா இதுக்கான மாற்றங்கள் வருமா. அந்த நீங்களா போய் முயற்சி பண்ணணும்னாதான் சம்டைம் டென்ஷன் ஆயிடும். சோ ரிலாக்ஸ் ஆயிடுங்க, விட்டுடுங்க, அவங்களாவே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க கணவர் 2 பேரும் சந்தோஷமா இருக்க பட்சத்துல உங்களுடைய அம்மா அப்பா இல்ல அவங்களுடைய அம்மா அப்பா நம்ம கிட்ட நல்லா இல்லையே, நல்லா பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காம, அவர் சொன்ன மாதிரி காலப்போக்குல அவங்களே உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமா இருக்குது. அடுத்ததா திருவாரூர்ல இருந்து கமலா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கமலா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு 3 வருஷமாவே ஒரு நல்ல தூக்கமே இல்ல மேடம். இதுக்காக மனநல டாக்டர்கிட்ட காமிச்சு நிறைய மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். நெக்ஸ்டிடோப்ளஸ், அல்சாக்ஸ், டெசிபாம், இந்த மாதிரி நைட் டெஸ்ட் ஒவ்வொரு மாத்திரையா டாக்டரும் மாத்தி தான் கொடுக்கறாங்க. ஆனா மயக்கம் தலைவலி தான் இருக்க ஒழிய ஒரு நல்ல தூக்கமாவே இல்ல மேடம். உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு 37 வயசு ஆகுது மேடம். சரிங்க கமலா. உங்க கணவர் ஏதாவது உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்காமா? வீட்டுல ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்காங்க. ஓகே. அம்மா எல்லாம் என் கூட இருக்காங்க. உங்க அம்மா தான் இருக்காங்க இல்லையா? எதுக்கு மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சீங்க? தூக்கத்துக்கு மட்டும் தானா? இல்ல, ஆக்சுவலி வெளிநாட்டுல இருந்து என் ஹஸ்பண்ட் வந்திருந்தப்ப அவங்க கொரட்ட சத்தம் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னு நானாவே செல்ஃபா இந்த மாதிரி அல்ட்ராக்ஸ் மாத்திரை எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து என்னோட ஒரு நேச்சுரல் தூக்கமே போயிட்டு சார். ஓகே, நீங்க மாத்திரை எடுத்துக்கிட்டதுனாலதான் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நீங்க உடனடியா மாத்திரை நிப்பாட்டினா கண்டிப்பா தூக்கம் வராதுமா. சில சமயம் என்னன்னா தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒரு 3 வாரத்துல இருந்து 4 வாரம் மாத்திரை எடுத்துட்டு திருப்பி நிப்பாட்டினா தூக்கம் வரும். பட் நீங்க சடனா ஒரு 2 வருஷம் எடுத்துட்டு மாத்திரை சடனா நிப்பாட்டினீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் வராம இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல கிராஜுவலா மாத்திரை ரிடக்ஷன் பண்ணணும்.
ரெண்டாவது விஷயங்கள் வந்து தூக்கத்துக்கு சில சமயம் நம்ம தப்பா பண்ணிட்டு இருப்போம். ஐயோ தூங்கணுமே போய் பெட்ல படுப்போம், கண்டிப்பா தூக்கமே வராது. சோ நல்ல தூக்கம் வரப்போது போய் பெட்ல படுக்க ஆரம்பிங்க. சோ ஈவினிங் 8 மணிக்கு மேல டிவி நாடகம் அந்த மாதிரி உள்ள எக்ஸைட்மெண்ட், மனசுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டா உள்ள நிகழ்ச்சியை பார்க்காதீங்க. எத்தனை மணிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு படுத்தாலும் 6 மணிக்கு எஞ்சிருங்க, 12 மணிக்கு படுத்தாலும் 6 மணிக்கு எஞ்சுங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா அந்த மாதிரி போங்க. ரிலாக்ஸேஷனா இருக்க மனசுக்கு இருக்கிறதுக்கு பால் பழம் இதெல்லாம் நைட்ல சாப்பிடுங்க. ஹஸ்பண்டோட பேசுங்க கொஞ்சம், ஏன்னா அவர் அங்க இருக்காரு, ஐயோ என்ன பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஆன்சியேஷன்ல சம்டைம்ஸ் ஏதாவது தூக்கம் வராம இருக்கும். சோ நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். பட் டேப்லெட்டை டக்குன்னு நிப்பாட்டினாலும் டக்குன்னு தூக்கம் வராது. ஸோ கிராஜுவல் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிங்க, தூக்கம் நல்லா வர ஆரம்பிக்குமா. கமலாமா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க எடுத்துட்டு இருக்கிற இந்த மாத்திரைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை பாருங்க. அது போக தூக்கம் வர்றதுக்கு சில எளிய வழிகளையும் அவர் சொன்னாரு, அதையும் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து ராதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராதா. டாக்டர் பேசணும். பேசலாமா, சொல்லுங்க. நான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு எனக்கு யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்டுச்சுங்க டாக்டர். ரொம்ப நார்மலா தான் இருந்தேன். 1.5 வருஷம் முன்னாடி நிறைய வீட்டுல கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளால ஸ்ட்ரெஸ் அதிகமாகி யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்கும். உடனே எங்க வீட்டுல சைக்கியாட்ரிஸ்ட் மனநல மருத்துவத்தை கூட்டிட்டு போயிட்டாங்க. டேப்லெட் எடுத்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் 6 மாசம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப படபடப்பா இருக்கும், ஒரு நிக்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, ரொம்ப படபடப்படன்னு இருக்கும், வேலை செய்ய முடியாது. டாக்டர் அந்த மாத்திரை கொடுத்ததுல ரொம்ப அடிக்கடி தூங்கிட்டே தான் இருப்பேன். இப்ப அந்த பிரச்சனையில இருந்து படிப்படியா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால படிப்படியா குறைஞ்சிட்டு டாக்டரும் இப்ப வர வர பவர் குறைச்சிட்டு தான் வந்திருக்காரு. இப்ப வந்து அமிவால் 200ன்ற மாத்திரை அரை மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். இது இந்த மாத்திரை சாப்பிடறதுனால இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல இருந்து எனக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வரவே இல்லை. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா அதுக்கு டேப்லெட் தனியா கொடுத்தாதான் ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகும். எனக்கு என்ன கேள்வினா, இது இந்த மாத்திரை நிறுத்தணும்னா மறுபடியும் இந்த பிரச்சனை வருமா, இல்ல டாக்டர் சொல்றபடி இது சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும்? உங்களுக்கு என்ன டயக்னோசிஸ் சொன்னாங்கம்மா, என்ன நோயின்னு சொன்னாங்கம்மா? காதுல குரல் கேட்கறதுக்கு வந்து 1000 காரணம் இருக்கு. அதாவது சம்டைம்ஸ் மனசு ரொம்ப அழுத்தமானாலுமே சம்டைம்ஸ் காதுல குரல் கேட்கற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப அழுத்தம் அதிகமாகி குரல் கேட்கறது இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா நிப்பாட்டலாமா, மாத்திரை நிப்பாட்டி பார்க்கலாம். ஏன்னா 1.5 வருஷம் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப எந்த தொந்தரவும் இல்லாத பட்சத்துல நம்ம நிப்பாட்டி பார்க்கலாம். ஆனா இது வந்து சுகர் வியாதி மாதிரி தான். இது வந்து உடம்புல சில கெமிக்கல் மாற்றத்தினால வருது. அதனால என்ன ஆகும்னா, திரும்பி வருமா வராதா என்பது நம்ம இப்போது கணிக்க முடியாது. பட் உங்களுக்கு எதனால ப்ராப்ளத்தினால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுங்கிற யோசித்து பாருங்க. அந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ண பாருங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக மாதிரி இருக்கிறதுனா அந்த மாதிரி எந்த விஷயத்துல நான் ஸ்ட்ரெஸ் ஆனேன், ஒரு பைனான்சியல் லாஸ் இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் ஏதாவது ட்ரிங்கிங் ப்ராப்ளமா இருக்கலாம், இதெல்லாம் போட்டு உழப்பிக்காம நல்ல தூக்கம் பண்ணுங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணுங்க, எப்போதுமே தனிமை இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க, மத்தவங்களோட எப்போதும் மிங்கிள் ஆகி இருங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு மியூசிக் அத மாதிரி தனிமையா இருக்கும்போது மியூசிக் அத மாதிரி கேட்டு பழகிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுங்கன்னா அந்த மாதிரி சிம்டம்ஸ் திருப்பி வராம இருக்கலாம். பட் கிராஜுவலா ஸ்டாப் பண்ணி பாருங்க, வெயிட் பண்ணி தான் இதை சொல்ல முடியுமா. அதான் டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்தி பாருங்க. தனிமையில இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கோங்க. அது போக இப்ப நீங்க எடுத்துட்டு இருக்கிற மாத்திரைகளையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றம் வருதா, உங்களுடைய அந்த பழைய நிலைமைக்கு நீங்க திரும்ப போறீங்களா அப்படிங்கறத நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாமா. அடுத்ததா கடலூர்ல இருந்து ராஜேஸ்வரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. வணக்கம் மேம். சொல்லுங்க ராஜேஸ்வரி. ஒரு 5 இயர்ஸ் ரொம்ப மனசு ரொம்ப ஃபீலிங்காவே இருக்கு மேம். எனக்கு சின்ன வயசுல அம்மா இல்ல. சரி. திரும்ப இங்க ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல மேம். 5 இயர்ஸ் அப்படிதான் மேம் போயிட்டு இருக்கு. 2 பிள்ளைங்க வேற. உங்களுக்கு திருமணமாயி எவ்வளவு வருஷங்கள் ஆகுதுமா? 5 இயர்ஸ் ஆகுது மேம். 2009ல ஆச்சு. சரிங்க, சொல்லுங்க. 2 பேத்துக்கு எனக்கும் ஹஸ்பண்டுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இன்ன வரைக்கும் இல்ல மேம். சரி. 2 பிள்ளைங்க வேற இருக்கு. லைஃப்ல எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியல மேம். பிள்ளைங்க வேற சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு. அம்மாவோட ஃபீலிங் வேற ரொம்ப அதிகமானதால ரொம்ப அதை தாண்டி இது வந்து இதுவும் ரொம்ப ஃபேஸ் பண்ண முடியாது. ரொம்ப எதுக்குதான் இருக்கும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லாம் சம்டைம்ல வருது மேம்.
கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால. எனக்கு 25 தான் ஏஜ். ரொம்ப ஃபீலிங் அதிகமா இருக்கு மேம். அதுக்கு பிள்ளைங்களோட எதிர்காலம் தான் முக்கியம்னு இன்னும் போயிட்டு இருக்கேன். இருந்து என்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்றேன்னு எனக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது சம்டைம்ல. ஹஸ்பண்ட் ரொம்ப இம்மாதிரிலாம் பேசுவாரு. அது வேற மைண்ட்ல போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒரு பக்கம் அம்மா ஒரு ஆறுதல் இல்லையா அப்படி இப்படின்னு ரொம்ப மைண்ட் அப்படியே ரொம்ப நாளாவே ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல தீர்வு சொல்லணும். சரிங்க வசந்தி பாபு. ராஜேஸ்வரி, ஒரு அம்மா இழப்பு எவ்வளவு கவலை கொடுக்குங்கிறது நல்லா தெரியும் ராஜேஸ்வரி. அது மீண்டு வர்றது கஷ்டம்தான். நீங்க கணவர் அன்பா இருந்தாங்கன்னா இந்த இழப்பு கொஞ்சம் கொஞ்சமா மறந்துக்கிற சான்சஸ் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு அம்மாவும் இறந்து கணவனோட அன்பும் கிடைக்கல. இது நெகட்டிவ் பாயிண்ட். பட் பாசிட்டிவா பாக்கணும்னா குழந்தைகள் இருக்கு. நீங்க ஏன் வாழ்றீங்க இருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்க உங்க அம்மாவை நினைச்சு இப்ப கவலைப்படுறீங்க 25 வயசுல. அந்த குழந்தை என்ன வயசு இருக்கும்? அந்த பிள்ளைங்க உங்களதான் நம்பி இருக்கிறாங்க. உங்க அன்புக்காக தானே ஏங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை போக்கஸ் பண்ண பாக்கணும். எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு சிரமம் எடுத்தாதான் நடக்கும். பிரச்சனை இல்லாத குடும்பம் எதுவுமே கிடையாது. உங்களுக்காக பாசிட்டிவா கடவுள் குழந்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த குழந்தை எதிர்காலம் முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சா தெரியல வச்சு சும்மா உட்காரக்கூடாது ராஜேஸ்வரி. நீங்க முயற்சி பண்ணுங்க. நினைச்சீங்கன்னா உங்க கணவரையும் திருத்த முடியும். அம்மாவை நினைக்கிற நீங்க இன்னொரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டீங்க. அந்த கட்டாயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட இடங்களை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணுங்கிறத அழகா எடுத்து கொண்டு போனீங்கன்னா அம்மா இழப்ப மறக்க முடியும். உங்க கணவனோட அன்பை திரும்பி பெற முடியும். குழந்தைகளை நல்ல அம்மாவா நீங்க வளர்க்க முடியும். அதுக்கான பாசிட்டிவான திங்கிங் நிறைய இருக்கு. நாங்க ஏற்கனவே நிகழ்ச்சியில சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து அது அழுத்தம் ஜாஸ்தியாகும். அதை மறக்கணும்னா உங்களோட எண்ணங்களை உங்க செயல்கள் வேற விஷயங்கள்ல உங்களுக்கு எது பிடிக்குமோ, ஒரு பாட்டு பிடிக்கும்னா பாட்டு கேட்கலாம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், உங்களுக்கு பிடிச்ச ஹாபி ஏதாவது ஒரு செடி வாங்கி வளர்க்கலாம், நாய்க்குட்டி வளர்க்கலாம். அது மாதிரி உங்களோட விஷயங்களை அந்த விஷயங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா பாசிட்டிவா கொண்டு வந்தீங்கன்னா புத்துணர்ச்சி உடம்புல வரும். அந்த புத்துணர்ச்சி வர்றப்ப நீங்க குழந்தைங்க சாயந்தரம் வர்றப்ப ஆசையா வரவேற்று அந்த குழந்தைகளுக்காக பாடம் சொல்லி கொடுத்து வெளியே கூட்டு போய் பிடிச்ச சாப்பாடு சமைச்சு கொடுத்து அதை அரவணைச்சு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டமான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போய் குடும்பமும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, வசந்தி பாபு சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை நீங்க அதிகமா ஈடுபடுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அம்மா இல்ல கணவர் கூட எனக்கு மன வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத யோசிக்காம உங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கை, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், அதை நீங்க எப்படி அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுல உங்க மனசை நீங்க ஈடுபடுத்தினீங்கன்னா இந்த கவலைகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா காரைக்கால்ல இருந்து ஜாய் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜாய். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜாய். என்னோட பையனுக்கு 2 வயசு ஆகுது மேடம். பேரு ஆல்பின். சரி. அவன் லெப்ட் ஹேண்ட் அதிகமா யூஸ் பண்றான். சாப்பிடுறதுக்கு வேற ஏதாவது எடுக்கிறதுக்கு ஒர்க் பண்றதுக்கு எல்லாமே லெப்ட் யூஸ் பண்றான். சரி. அதனால நம்ம ரைட் சைடு மாத்தலாமா அல்லது அவன் சைட்ல விட்டுறலாமா? சரிங்க ஜாய். ஜாய் சார், அதாவது குழந்தைங்க பிறந்ததுல இருந்து ஒரு 3 வயசு வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த ஹேண்ட்ஸ் சொல்ல தெரியாது. அதாவது ஆம்பிடெக்ஸ்ட்ரஸா இருப்பாங்க. சில சமயம் வலது கை இடது கை யூஸ் பண்ணுவாங்க. வீட்டுல யாரும் இடது கை பழக்கம் இருந்ததுன்னா இடது கை பழக்கம் வர சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆனா கண்டிப்பா மாத்தக்கூடாது. குழந்தை இடது கையா இருந்துச்சுன்னா நீங்க அது பாட்டுக்கு விட்டுடுங்க, அப்படியே போகட்டும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மெயினா பங்கன்ஸ்ல மட்டும் நம்ம குழந்தை டக்குன்னு லெப்ட் ஹேண்ட்ல சாப்பிடறதுக்கு பழக்கம் வர மாதிரி இருக்கும். அதை மட்டும் மாத்திக்கலாமே தவிர இப்ப கண்டிப்பா மாத்தவே கூடாது. கண்டிப்பா மாத்தீங்கன்னா பின்னாடி சில பிரச்சனைகள்லாம் வரும். போர்ஸ்டா மாத்துறது ரொம்ப தப்பு. சோ கண்டினியூஸ் லெஃப்ட் ஹேண்டட் இட்செல்ஃப். டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தை இடது கையில எழுதுற பழக்கம் இருந்தா அதை அப்படியே விட்டுடுங்க. ஃபியூச்சர்ல சில பழக்க வழக்கங்களை மட்டும் மாத்திக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். அடுத்ததா தாராபுரம்ல இருந்து தனலட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தனலட்சுமி. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. டாக்டர் கிட்ட பேசணுங்க. பேசலாம் தனலட்சுமி, சொல்லுங்க. டாக்டர், என்னைய வேணும்னே வம்பிழுக்கிறாங்க. எங்க உடுமலைப்பேட்டையில இருந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆளை கூட்டிட்டு உட்கார வச்சுட்டு நான் வெளியே வந்தா என்னை பிடிச்சி இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீதியில இருக்கவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதை எப்படி ஸ்டாப் பண்றதுங்க? எதனால அந்த மாதிரி பண்றாங்கம்மா? இந்த வீதியில இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கல, அதனால வேணும்னே செய்யறாங்க. இத்தனைக்கும் நான் கல்யாணமான ஒரு பொண்ணுங்க.
எங்க வீட்டுக்காரு வாத்தியாரா வேலை பாக்குறாருங்க. சரி, இது தடுக்கிறதுக்கு உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு யோசனை சொல்லுங்க. சரிங்க தனலட்சுமி. வசந்தி பாபு. தனலட்சுமி, உங்க கணவர்கிட்ட பேசி பாத்தீங்களா? எங்க கணவர் அவங்க வீட்டுக்கு வரட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கறாங்க. எத்தனை நாள் தாங்க நானும் வீட்டுக்குள்ளேயேவும் அமைதியா அடங்கி உட்கார்ந்து இருக்க முடியும்? ஒவ்வொரு ஊரும் மென்டல் ஹாஸ்பிட்டல்காரங்களே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஓகே தனலட்சுமி, நீங்க சொல்றது நல்லா புரியுது. நீங்க ஏதோ மனதில் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு நினைவு இருக்குது, அப்படி வர்ற மாதிரி போற மாதிரி உங்களுக்கு ஒரு நினைவு இருக்குது, சரிங்களா? ஏன்னா அப்படி ஏதாவது பிரச்சனை, எந்த கணவனும் மனைவிக்கு பிரச்சனை இருக்கிறப்ப விட்டுட்டு வேலைக்கு போக மாட்டாங்க, சரியா? இதுல 2 விதம் இருக்கு. உங்களுக்கு பிடித்த யாராவது தெரிந்தவங்க சொந்தக்காரங்களை யாராவது வீட்டுல கூப்பிட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டினா நீங்க மனசுல இருக்க கேள்விகள் வேதனைகள் எல்லாத்தையுமே வந்து பக்கத்துல இருக்க ஒரு மனநல ஆலோசனை டாக்டரை பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்றதுங்கிறதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை எடுத்து சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வர முடியும், சரியா தனலட்சுமி? மேடம், அவங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க வர்றதுக்கு முன்னால தடுக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நீங்க டாக்டர்கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு, சரிங்களா? அவங்க இங்க வராம இருந்தாலும் வந்தாலும் எதுக்கு சக்தி உங்களுக்கு டாக்டரோட ஹெல்ப் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு, சரிங்களா? மேடம், நீங்க ஏதாவது ஆலோசனை சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு தைரியமா இருங்க. எத்தனை பேர் வந்தா கணவரை மீறி உங்களை யார் தூக்கிட்டு போக முடியும்? ஏன்னா நீங்க குழந்தை கிடையாது வாயை கட்டி கொண்டு போறதுக்கு. நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா வளர்ந்த மனிதன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குது. எதையும் போர்ஸ் பண்ணி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல நெய்பர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கோங்க. அவங்களாம் கூட இருந்தா யாரு தூக்கிட்டு போக முடியும்? வெளியே போலீஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்கு. உங்களை மீறி உங்களை யாரும் தொட முடியாது. ஈவன் உங்க கணவனா இருந்தா கூட உங்களுக்கு விருப்பமான அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்ப யாரும் தொட முடியும்? தைரியம் தான் நமக்கு பெரிய வந்து ஒரு துணை. தைரியமா இருங்க, யாரும் உங்களை வற்புறுத்தி உங்களை கொண்டு போக முடியாது. இதை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா ஜெயிக்க முடியும். தனலட்சுமி, உங்களுடைய மனசுல நீங்க தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது போக நீங்க ஒரு மனநல மருத்துவரையும் அணுகுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றதுக்கு இல்ல இந்த மாதிரி பயம் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கறதுக்கான ஆலோசனைகளை அவங்க உங்களுக்கு வழங்குவாங்க. டாக்டர், இப்போ தனலட்சுமி சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை எதனால அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுது? இது வந்து அவங்க சொன்ன விஷயமே பார்த்தா, அதாவது மென்டல் டார்ச்சர் எனக்கு எல்லாருமே பண்றாங்க அப்படி என்பது யூஸ்வலா என்னன்னா எனக்கு சஸ்பீஷியஸ் ஐடியா வந்துடும். அதாவது எனக்கு மற்றவங்க எல்லாம் கெடுதல் பண்றாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து என்னுடைய மூளையில சில கெமிக்கல் மாற்றத்தினால வந்துடும். இது இங்கிலீஷ்ல பாரனாய்ன்னு சொல்லுவோம். சோ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சாதாரணமா நடந்து போறத இவங்க தனக்கு ஏதோ அவங்க வீட்டுல பக்கத்துல நடந்து போனாங்க, ஐயோ இவன் திருடன் நம்மளுக்கு என்ன ஏதோ பண்ணதுக்கு வரான் அப்படின்னு வாங்க. எதேச்சா பார்த்தா கூட இவங்க என்ன நினைப்பாங்க, இவன் என்னதான் ஏதோ பாக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க எல்லாத்தையுமே தனக்கு ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. கண்டிப்பா இதுக்கு டேப்லெட் சாப்பிட்டு தான் ஆகும். சோ கண்டிப்பா ஒரு மனநல மாத்திரை பார்த்து அதுக்கான டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னா இந்த சிம்டம்ஸ் கண்டிப்பா குறைஞ்சிரும். அந்த அவங்க ஹஸ்பண்ட் டீச்சரா இருக்குன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா அவர் வந்து அவர் ஹெல்ப் மூலமா அவர் கண்டிப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்ததா மதுரையில இருந்து சிவா நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சிவா. வணக்கம். சொல்லுங்க சிவா. வணக்கம். வணக்கம் மேடம், டாக்டர்கிட்ட பேசுறேன் மேடம். பேசலாம், சொல்லுங்க. அதாவது எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தருக்கு டாக்டர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எடுத்தால சந்தேகம் பயம் இதெல்லாம் இருக்கு. ஹீஸ் நவ் அண்டர் ட்ரீட்மெண்ட். அவரு நல்லா படிச்சிருக்கிறாரு. சாப்ட்வேர்ல இருந்து போட்டோகிராஃபிக்கு போயிருக்கிறாரு. போட்டோகிராஃபில வந்து அவரு சைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அங்க ஏதோ ஸ்ட்ரெஸ்ல அவருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. நவ் ஹீஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அவருடைய திறமை எதுவும் குறைஞ்சிருமா, ஃபியூச்சர்ல அவரால் பழையபடி இருக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஃபுல்லா செடேஷன் இதெல்லாம் இருக்கிறாரு. அக்ரெசிவ் ஆல்சோ. இஸ் டவுட், யாரோ என்ன வந்து மிரட்டுறாங்க, யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க, யாரோ என்ன வந்து எப்பவும் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க, சாச்சுரேட் மூலமா என்ன கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம் இருக்கு அவருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் கம்ப்ளீட்டா நார்மல் பர்சனா ஆயிடுவாரா? இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளவு நாள் எடுக்க வேண்டியிருக்கும்? இது டாக்டர் கொஞ்சம் விளக்க சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சிவா சார். அதாவது மனவியாதி வந்து யாருக்கும் வரலாம், நாளைக்கு எனக்கு கூட வரலாம், அது தெரியாது. சோ இது வந்து நம் சில காரணங்கள் இருக்கு. அதாவது என்னுடைய ஜெனடிக்ஸ், அதாவது பிறப்புல எங்க வீட்டுல யாருக்காவது இருந்தா சான்சஸ் அதிகம். பிறக்கும் போது ஏதாவது எனக்கு குறைபாடுகள் அந்த மாதிரி இருந்திருந்தா வந்திருக்கலாம். என் உடம்புல சில கெமிக்கல் மாற்றம். சோ இதான் மெயினா 3 காசஸ்னாலதான் இந்த மாதிரி மேஜர் மனவியாதி வருது. சோ இவருக்கு நீங்க சொன்ன மாதிரி அதனால எந்த படிப்பு யாருக்குனால வர்றதுனால இவர் போட்டோகிராஃபர் ஆறதுனால வந்திருக்குமா இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
இவருக்கு இப்போதைக்கு அக்யூட்டா கொஞ்ச நாளைக்கு மாத்திரை தேவைகள். ஏன்னா பீரியட் ஆஃப் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 வருஷம் வரைக்கும் இந்த தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். கொஞ்சம் அடிக்கிறது, சத்தம் போடுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். சோ மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் வருது என்பது முதல்ல கொஞ்சம் அதிகமா அக்ரஷன் இருக்கும்போது கொஞ்சம் அதிக டோஸ் இருக்கறனால கொஞ்சம் தூக்கமா இருக்கும். சோ போக போக மாத்திரை அளவு குறைச்சிட்டா இந்த தூக்கம் அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா இவர் எந்த வேலையும் பார்க்கலாம், உலகத்துல எந்த வேலைனாலும் இவர் பார்க்கலாம். பட் இந்த மாதிரி வியாதிகள் நம்ம ஃபுல்லா கியூர் என்பதை விட கண்ட்ரோல வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் மாத்திரை சாப்பிட்டுட்டு கண்ட்ரோல வச்சுக்கிட்டு அவருக்கு நினைச்ச வேலைகளை போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. சைடு எஃபெக்ட் இந்த மாத்திரை ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம். பட் தொடர்ந்து சாப்பிடணும், நிப்பாட்டிடக்கூடாது. உங்களுடைய நண்பருடைய மகனுக்கு டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுங்க. அவருடைய மாத்திரைகளை அவர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இது அவருடைய வாழ்க்கையில வேற எந்த விஷயத்தையும் பாதிக்காது. அவர் எந்த வேலைக்கு வேணா போகலாம் அப்படிங்கிற தைரியத்தையும் நீங்க அவருக்கு கொடுக்கலாம். அடுத்ததா ராமநாதபுரம்ல இருந்து அன்சாரி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் அன்சாரி. வணக்கம் மேடம். சொல்லுங்க அன்சாரி. மேடம் பேசலாம், சொல்லுங்க சார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பிரதர் இறந்தாரு சார், கிட்னி ஃபெயிலியர். அதனால எனக்கு கொஞ்சம் மைண்ட் அஃபெக்ட் ஆயிடுச்சு சார். அவங்க போய் டாக்டர் பார்த்து மாணவ டாக்டர் போய் போனா அவங்க மேனியா டிஸ்சார்ஜ் மூடு அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் 1 வருஷம் படிக்காம இருந்தேன் சார். படிச்சு இடையில காலேஜ் போய் எனக்கு மைண்ட் அஃபெக்ட் ஆகி காலேஜ் வந்து சார் திரும்பவும் படிச்சா எனக்கு எதுவும் வருமா சார் இருந்தது. இப்ப மாத்திரையும் ஒரு 8 மாசம் மாத்திரை சாப்பிடல சார். நல்லா தான் சார் இருக்கேன். திரும்பவும் வரும்னு சொல்றாங்க, என்ன சார்? இப்ப உங்களுக்கு என்ன வயசாகுது அன்சாரி? 25. புரியல. 25. சரி அன்சாரி, கண்டிப்பா அதாவது படிப்புக்கும் மனவியாதிக்கும் சம்பந்தம் இல்ல. போன தடவை நீங்க படிக்கும் போது மனவியாதி வந்ததுனால இந்த தடவை நான் படிச்சா அதே மாதிரி வரணும் அவசியம் இல்ல. பட் ஒரு தடவை வந்துச்சுன்னா திருப்பி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. அதாவது படிக்கிற போது ஐயோ இவ்வளவு இருக்குது, இப்படி படிக்கணுமே, இவ்வளவு பாஸ் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சு படிக்காம ரிலாக்ஸா படிங்க. நல்லா தூங்குங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்க. அதற்கான தொந்தரவுகள் உங்களுக்கு மொந்த மாதிரியான தொந்தரவுகள் பழையபடி ஆரம்பிச்சதுன்னா இனிஷியலாவே போய் டாக்டரை போய் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ ஃபுல்லா வந்த பிறகு போக நினைக்காதீங்க. ஒரு 4 நாள் நீங்க தூக்கம் இல்லைனாலே உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு வர ஆரம்பிக்கும். சோ 2 நாள் தூக்கம் இல்லைன்னா அடுத்த நாள் டாக்டரை போய் பாத்துருங்க. மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு குறைய ஆரம்பிச்சிடும். படிப்பை ஸ்ட்ரெஸ்ஸா நினைக்காதீங்க, ஜாலியா படிங்க. உங்களுக்கான இதற்கான சான்சஸ் கம்மியாகும். சரி, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க அந்த மாதிரியான முயற்சிகளையும் பண்ணி பாருங்க. படிப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து படிங்க. அது போக உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், இது எல்லாத்தையுமே இருக்கட்டும். இல்லாத பட்சத்துல நீங்க ஒரு மருத்துவரையும் அணுகலாம். அடுத்ததா சென்னையில இருந்து உஷா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் உஷா. அவங்க இணைப்புல இல்ல. வசந்தி பாபு, இப்ப இவர் சொன்னார் எனக்கு படிக்கும் அந்த ஏற்கனவே அந்த டைம்ல எனக்கு மனவியாதி வந்ததுனால மறுபடியும் வருமோ அப்படின்னு. இந்த மாதிரி இல்லாம பொதுவாவே ஒரு சமயம் வந்துட்டு போயிடுச்சு அதுக்கு அப்படின்னா திரும்ப அதே மாதிரியான இன்சிடென்ட்ஸோ அதே மாதிரியான சூழ்நிலையில இருக்கும்போது மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அவரோட வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து விலகி வாழ கத்துக்கணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எதனால வந்தது, ஒரு மாதிரி தனிமை. இவர் பேசுறத பார்த்தா தனியா இருக்காரு, அவர் கைட் பண்ண யாரும் இல்லாம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். முந்தியெல்லாம் நிறைய பேர் இருப்போம். ஒருத்தர் கஷ்டப்படுற கஷ்டமும் சந்தோஷமும் எல்லாம் சேர்ந்து பகிர்ந்துக்குவோம். இப்ப தனித்து விடப்படுறதுனால ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ அது யார்கிட்டயும் சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைங்கிறது இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வகையில ஒரு பிரச்சனை இருக்கும். அதுல இருந்து வெளியே வரணும்னா அந்த சூழ்நிலைகளை அவங்க லைஃப் ஸ்டைல மாத்தி கஷ்டப்பட்டு மாத்தி. சப்போஸ் டயர்டா இருக்குன்னா காலை எந்திரிச்சு வெளியே வாக்கிங் போகணும், ஓடணும், ஜாகிங் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும் அவசியமே கிடையாது. சின்ன எக்ஸசைஸ் வீட்டுல பண்ணலாம். அப்படி சில வழிமுறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், ஒழுங்கா தூங்கு. ராத்திரி 12 மணிக்கு 1 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு தூக்கம் வரலன்னு சொல்லாம ஆஃப் பண்ணிட்டு 2 புக் படிக்க ஆரம்பிச்சு தூக்கம் வரும். இந்த மாதிரி சில வழிமுறைகள் எல்லாம் மாத்தணும்னாலே இந்த ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சாலே இந்த மாதிரி மன அழுத்தங்கள் குறைய ஆரம்பிச்சதுனாலே பிரச்சனைகள் சீக்கிரமா விலகி ஓடிடும். அடுத்ததா ஆவடியில இருந்து வடிவு நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் வடிவு. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். டாக்டர் பேசலாங்களா? பேசலாமா, சொல்லுங்க. மேடம், எனக்கு என்கிட்ட பழகுறவங்க பொய் பேசினா என்னால அதை ஏத்துக்கவே முடிய மாட்டேது மேடம். அவங்களுடைய சுபாவம் தானே அப்படின்னுட்டு என்னால விலகி போக முடியல. எனக்கு கோபம் வருது. அந்த கோபத்தினால நான் கத்துறதுனால என்னன்னா நான் பேசக்கூடிய நியாயமான விஷயங்கள் கூட அந்த இடத்துல தடப்பட்டு போய் என்ன பொல்லாதவங்கன்ற மாதிரி
ஃபைட் ஆயிடுது. அதனால வந்து என் ஹஸ்பண்ட் கூட சில நேரத்துல கோவப்படுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் பொறுமையா பேசுறேன், ஏன் இந்த மாதிரி நீங்களும் அவங்க கூட சேர்ந்து எனக்கு அப்பா பேசுறீங்களே, அவங்க செஞ்சது நியாயமா அப்படின்னும் போது, ஆமா எனக்கு இப்பதான் புரியுது, நீ கட்டும் போது எனக்கு கோவம் தான் வந்துச்சு உண்மையில அப்படின்றாரு. எனக்கு அதை ஏத்துக்கவே முடியல மேடம், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னுட்டு. கோவம் அதிகமா வருது மேடம், எனக்கு தலை அந்த கோவத்துல வந்து தலையே வலிக்குது. அந்த மாதிரி மனசுல வந்து எனக்கு அந்த டைம்ல ரொம்ப சோர்வாயிருது மேடம். அந்த டைம்ல போய் கடவுளெல்லாம் அந்த வழிபட்டாதான் எனக்கு அந்த கோவமே என்னை விட்டு போகுது. வடிவமா இந்த பாருங்க, மனிதர்களை வந்து நீங்க வந்து என்னை மாதிரி மற்றவர்கள் இருக்கும்னு நினைக்கிறது என்பதே மிகப்பெரிய தப்புமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கண்டிப்பா இருக்கும். ஒரு மனுஷன் ஒரே மாதிரி 5 விரலும் 5 ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. மனிதன் என்பதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு கேரக்டர் இருக்கத்தான் செய்யும். பொய்யே வாழ்க்கையில சொல்லாத ஒருவன் இருக்கணும்னு தான் ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கவே முடியாது. உங்ககிட்ட பொய் சொல்றவங்க கிடைக்கும் போது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அவரை முதலில் மனிதராக ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும். அப்படியே அவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது. நான் பொய் சொல்லலையே, அவர் ஏன் பொய் சொல்றாரு அப்படின்னு நினைச்சாதான் உங்களுக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். மனிதர்களை அப்படி முழுவதுமையாக எடுத்துக்கொள்ள பழகிட்டாலே முதல்ல நீங்க கோபம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கோபம் வரும்போது முதல்ல ஒரு 2 நிமிஷம் தள்ளி போடணும் அப்படின்னு நினைங்க. இமீடியட்டா ஆன்சர்ஸ் வரணும்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைம்ல ஒரு கப் கிளாஸ் எடுத்து தண்ணி குடிக்கிறது, ஒரு நினைச்ச பாட்டு, பிடிச்ச பாட்டை பாடுறது, இதுவே கொஞ்சம் கோபத்தை குறைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இதை தவிர உங்களுடைய ஆளுமையும் சம்டைம்ஸ் சில சமயம் இருக்கும். சில பேர் வந்து உடனடியா செய்யணும் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டாருன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. யோகா அந்த மாதிரி ஏதாவது மைண்ட ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஏதாவது பண்ண ஆரம்பிங்க. கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது குறைய ஆரம்பிக்குமா. டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்மள மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிச்சு கோபப்படாம அவங்க எல்லாரையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலே உங்களுடைய கோபம் பாதி குறைஞ்சிரும். அது போக கோபத்தை குறைக்கிறதுக்கான சில வழிமுறைகளையும் டாக்டர் சொன்னாரு. அது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா காரைக்குடியிலிருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன் மேடம். இப்ப என்னோட ஏஜ் 24 ஆகும் மேடம். இப்ப என்னன்னா எனக்கு வந்து வாய் திக்கும். எனக்கு இப்ப வந்து பேசும்போது வந்து பதட்டத்துல ரொம்ப திக்கும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா பழகுனவங்கள்ட்ட நான் வந்து நல்லா அவ்வளவு பேசிருக்கேன். ஆனா வந்து புதுசா ஒரு ஆள்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப வந்து அவங்க நம்மள வந்து கிண்டல் பண்ற மாதிரி ஏன்னா வந்து நான் சொல்லும் போது ரொம்ப திக்கி பேசுறதுனால எனக்கு அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய மன அழுத்தமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களோட பெரிய மருந்து வந்து உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் தான். நீங்க நினைக்கிறதா என்னன்னா ஒண்ணும் குறை கிடையாது, இது சாதாரண நீங்க நினைச்சாலே அதெல்லாம் ஓடி போயிடும். என்னன்னா இப்ப வந்து எல்லாமே வந்து நிறைய பேர் கண் தெரியாதவங்க, ரொம்ப நிறைய விஷயங்கள்ல வந்து டிசேபிளா இருக்கவங்க எல்லாம் வெளியே வர்றாங்க. அவங்களை எல்லாம் நல்ல மனதோட எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எதிர்த்தாப்புல இருக்கவங்க யாரும் குறை சொல்றது கிடையாது. நம்மளோட பயம், நம்ம இருக்கிற லோ செல்ஃப் எஸ்டீம் தான் நம்மள வந்து இது மாதிரி நினைக்க வைக்குது. சோ நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஒண்ணும் கிடையாது, சின்ன குறையே தர இது முக்கியம், இது வந்து இது சீக்கிரம் வந்து சரியாயிடும், இது வந்து சின்ன குறை, மத்தவங்க நம்மளை ஏத்துக்குவாங்க. நீங்க தன்னம்பிக்கையோட அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா நிச்சயமா அவங்கள ஏத்துக்குருவாங்க. சோ உங்களுடைய தன்னம்பிக்கை நல்லா மத்தவங்க நம்மளை ஏத்துக்குவான்ற ஒரு நினைவு, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்ததுன்னா இந்த விஷயங்களை ஈஸியா விட்டு போயிடும், அவங்களாம் ஈஸியா எடுத்துக்குவாங்க. சோ தன்னம்பிக்கையோட இருங்க, உங்களால சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். வசந்தி பாபு சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க பண்ணலாம். அடுத்தவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்களா அப்படின்லாம் யோசிக்காம நீங்க உங்களுடைய வேலைகள்ல உங்களுடைய விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கான்பிடென்டா இருந்தீங்கன்னாலே இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினீங்க. நன்றி டாக்டர் வெங்கடேஷ் மதன். நன்றி வசந்தி பாபு. மனித வாழ்க்கையில முயற்சிகள் மண்ணில் விதைக்கும் விதை மாதிரி. நம்ம விதைக்கிற விதை ஒண்ணு மரமா வளர்ந்து நமக்கு நிழல் கொடுக்கும், இல்ல மண்ணோட மக்கி நம்ம விதைக்க போற அடுத்த விதைக்கு மண்ணுல உரமாகும். முயற்சிகளை விதைத்து வெற்றியின் நிழல்ல இளைப்பாற தொடர்ந்து மனதோடு பேசலாம். பகிர்ந்து கொள்ள முடியாத மன உணர்வுகளை கூடிய விரைவில் ஸ்கைப், வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் மூலமா நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.